பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். வேலை உனக்கு கை கூட வேலை உனக்கு கை கூட சத்திய வேதன் கேருபை வரச்சை மன்றாட வேலை உனக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு. நோயிற்காய் மரித்தாரே மனோ மைந்தன நாமம் வைத்திருந்தாரே மன்னோயிற்காய் மரித்தாரே உன் சீருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு. சோதனைகளை வெல்லு கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு பாவ சோதனைகளை வெல்லு ஜீவ கிரீடம் சிரசினில் சிந்தனை செய் மனோ வேலனை பணிய காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு
சீலமுடன் பதம் நாடி கொண்டாடு. சீரான நிச்சய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, மகாராஜனே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மத்தியில் வந்தருளும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த பிளஸிங் பிரேயர் டைம் ஜனங்களையும் பரிபூரணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த நாட்கள் தேவன் கிருபையாய் நடத்தினார். உபவாச நாட்கள் காத்திருக்க கிருபை அளித்தார். புது வருட ஆராதனையை ஆசீர்வதித்தார். திறவுகோல் ஜெபத்தை ஆசீர்வதித்தார். இந்த முதல் பிளஸிங் பிரேயர் டைமையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 27:4 வாசிக்க கேட்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே தான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அது தொடர்ந்து வர்ற வசனத்தில் வரும், அவர் என் சத்துருக்களின் மேலாக என் தலையை உயர்த்துவார். எனக்கு இது எல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்றையே நாடுவேன், அதையே தேடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை, அவருடைய இது மகிமையை தியானம் பண்ணுவேன். இதையே என்னுடைய விருப்பம். இந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறாரா? எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளின்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்து எப்பொழுதும் இரவும் பகலும் அவரை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 விதமான மக்கள் உண்டு. ஒன்று சன்மார்க்கன், இன்னொன்று துன்மார்க்கன், மூன்றாவது உத்தம மார்க்கன். சன்மார்க்கன், துன்மார்க்கன், உத்தம மார்க்கன். இந்த சன்மார்க்கங்கிற மனசாட்சியின்படி வாழ்கிறவர், துன்மார்க்கனுங்கிறவன் பாவத்தையே செய்து வாழ நினைக்கிறவன். மூன்றாவது ஒரு மார்க்கர் உண்டு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், வேதத்தின்படி வாழ்கிறவர்கள், அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள். ஆண்டவர் சொன்னாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வாசிக்கிற மனுஷன் சொல்ல. என்ன மனுஷன்? தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். மெடிடேஷன், ரீடிங்கிறது வேற, மெடிடேஷன்ங்கிறது வேற. ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கணும். நாம் வேதத்தை மேற்போக்காக படிக்கிறதுனால, வாசிக்கிறதுனால தான் அந்த வேதத்தின் மகத்துவம் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. வேதத்தை நீங்கள் 5 வசனம் வாசித்தாலும் சரி, 5 சாப்டர் வாசித்தாலும் சரி, அது தியானிக்கணும். ஒரு சாப்டர் தினம். எத்தனை பேருக்கு டெய்லி பைபிள் வாசிக்கிற பழக்கம் வச்சுருக்கீங்க? தினம் இன்னைக்கு பைபிள் போர்ஷன் 1, 2, 3, 4. அப்போ இன்னைக்கு என்னப்பா வாசிச்ச? சங்கீதம் 23. வேற நீங்கள் என்ன வாசிச்சிங்க இன்னைக்கு?
சங்கீதத்தில் வந்துட்டு இருக்கீங்க. ஆதி ஆமத்திலேருந்து தானே வாசிக்க வந்திருப்பீங்க. அப்போ இப்போ சங்கீதத்துலேருந்து நிற்கிற இது எத்தனாவது தடவை இருக்கும்? 3-4 தடவை இருக்கும். அப்புறம் வேற சங்கீதம் தான் வாசிக்கிறீங்க. நான் 2 நாளாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 35வது, இது ஒரு 10-12வது தடவையாக இருக்கும் பைபிள் கேட்டீங்க. 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம். இப்போ மத்தேயு முள்ள வெளிப்படுத்தலாம் விசேஷம் முடிச்சுட்டு திருப்பி மேத்யூக்கு வந்துட்டேன். இப்போ 2ஆம் அதிகாரம் சாயங்காலம் நைட்டு வாசிக்கணும். அப்படி எத்தனை பேர் தினம் பைபிள் ஒவ்வொரு சாப்டர் வாசிக்கிறத வழக்கம் வச்சுருக்கீங்கன்னா, வாசிக்கும் பொழுது ஒரு சாப்டர் வாசிப்பீங்க. அந்த இது என்னது சென்சஸ் இருக்கும், அதாவது பெயர் பட்டியல் அட்டவணை. அதாவது மத்திய முதல் அதிகாரத்தில் இவனை பெற்றான், இவனை பெற்றான் இருக்கும். அதில் என்ன சார் தெரிய போகுது? வாசிச்சு பாரு தெரியும். அதில் என்ன சார் தெரியுதுன்னா, அதில் எனக்கு தெரிஞ்சு ராகாப்புக்கு ராகாப்பிடத்தில் இவனை பெற்றான், அவனிடத்தில் அதுக்கப்புறம் ஓபேத் பிறந்தான், இது போவாஸ் பிறந்தான், போவாஸில் ஓபேத் பிறந்தான், ஓபேத்தின் வம்சத்தில் தாவீது பிறந்தான், தாவீது வம்சத்தில் இயேசு வந்தான் இருக்கும். அப்படி கடைசியில் இயேசு கிறிஸ்து தாவீது வம்சத்தில் வந்தார் அப்படின்னு இருக்கும். எனக்கு அரண்டே போயிட்டேன். ராகாப்னா யாருன்னு தெரியும். அடுத்த பிறகு மோவாபிய ஸ்திரீ ரூத்து யாருன்னு நமக்கு தெரியும். இவங்க மூலமாக வந்தவர். ஆமாம், உன் தேவன் என் தேவன், உன் தேவன் என் தேவன். அதாவது உன் தேவனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த மோவாபிய ஸ்திரீ சொன்ன உடனே அவளை ஆசீர்வதிச்சிட்டார். கையை தட்டுங்களேன். அப்போ தியானம் பண்ணணும். ஒவ்வொரு சின்ன வசனத்துக்குள்ள எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன், கர்த்தர், இறைவன், யெகோவா ஒரு பேரே இருக்காது. அப்படி இல்லாததை இதுக்கு இங்கே பைபிளில் சேர்த்தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே ஒரு இடத்துல மொர்தெகாய் சொல்லுவான், மகளே எஸ்தர், நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் மகிழ்ச்சியும் வேறொரு இடத்துலேருந்து வரும். அப்படின்னா அந்த வேறொரு இடம்தான் கர்த்தர். கைகளை தட்டுங்களேன். வேறொரு இடத்துலேருந்து வரும். அப்போ எல்லாவற்றையும் தேவன் ஞானமாய் உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். அந்த வார்த்தைகளை இந்த வருஷத்தில் ஒரு முடிவெடுங்க. நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறேன், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க போகிறேன், இந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க போகிறேன். இந்த பிரசங்கம், இப்போ நான் சொல்கிற பிரசங்கம் அல்லது தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். நாம் பரலோகத்துக்கு போகணுன்னா இது ஒன்றும் என்னை கொண்டு போகாது. என்னுடைய வாழ்க்கை தான் பரலோகம் கொண்டு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒன்று என்னை பரலோகம் கொண்டு போகாது. இந்த ஊழியெல்லாம் கொண்டு போகாது. ஊழியம் அவருடையது. அவர் என்னை அழைத்தார். அவர் இந்த உலகத்தில் வைக்கும் வரை அவர் ஊழியத்தை நான் செய்யணும். ஆனால் நாம் பரலோகம் போகிறது ஊழியம் செஞ்சதுனால அல்ல, வாழ்ந்ததுனால தான். கையை தட்டுங்களேன். வாழ்ந்தால் மட்டும்தான் நான் பரலோகம் போக முடியும். கர்த்தருக்கேற்ற விதத்திலே வாழ்க்கை, சொல்லிலே, செயலிலே, பேச்சிலே, நடையிலே, உடையிலே, பாவனையிலே, சிந்தனையிலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழுகிற மனுஷனை தேவன் உண்மை உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். நான் மனிதரால் வரும் பெருமையை எனக்கு விரும்புகிறதே இல்லை. மனிதன் நீ நல்லா பேசுனீங்க, தீர்க்கதரிசனம் நல்லா சொன்னீங்க, அதெல்லாம் வேணுங்கிறதுக்காக நான் சொல்கிறதும் இல்லைங்க, சொல்ல போகிறதும் இல்லை, சொன்னதும் கிடையாது. எனக்கு என் ஆண்டவிடத்திலேருந்து ரிவார்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஆண்டவிடத்திலேருந்து ரிவார்டு வரணும். ஒரு தீர்க்கதரிசியும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனுஷனும் அவருக்கு 80% எதிர்ப்பு தான் இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி கூட சப்போர்ட் இருந்ததே இல்லை. இதே மாதிரி தான் பரியாசம் பண்ணார்கள், குழியில் போட்டு சாக வச்சாங்க, விலங்கு போட்டாங்க, என்னென்னமோ. ஒரு தீர்க்கதரிசி கூட. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் 12 பேரில் ஒருத்தருக்கு கூட இயற்கை மரணம் கிடையாது. யோவானை தவிர. அது சஸ்பெக்ட் தான். இயற்கை மரணம் என்கிறது சஸ்பெக்ட். சஸ்பெக்ட் மீன்ஸ் சந்தேகமா? சஸ்பெக்ட்னா சந்தேகம்தான். சஸ்பெக்ட். இயற்கை மரணம் இருக்கலாம், ஆனால் அவரும் கொல்லப்பட்டிருப்பார் அப்படின்னா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன எல்லோரும், அன்னைக்கு ஸ்தேவான் சொன்னால், நான் பரலோகத்துக்கு தேவதூதன் ஏறுகிறதையும் இறங்குறதையும் கண்டேன்னாங்க. யோவான் சொல்கிறாரு, நான் பரலோகத்தை பார்த்தேன், குத்து விளக்க பார்த்தேன்,
நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இதோ 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற ஒருவரை பார்த்தேன். ஒரு மிருகத்தை பார்த்தேன். இந்த மிருகத்து மேல் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளுக்கு அருவருப்புகளின் தாய் என்ற பட்டம் எழுதியிருந்துச்சு. இப்படிலாம் பார்த்தேன்றார். யார்? இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி. யார் ஏற்றுக்கிட்டாங்களா? பத்மி தீவில் போய் போட்டாங்க. இதில் பத்மி என்னும் கண்காணாத இடத்தில் தேவன் அதோ யோவானை போட்டார்கள். அப்போ யோவான் சொல்றாரு, ஐயோ, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் பத்மி தீவில் கண்காணாத இடத்தில் கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன். ஐயோ, அனாதையை போல இருக்கிறேன். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த நான், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சீடன் என்று பெயர் எடுத்த நான் இப்ப அனாதையை போல கிடக்கிறேனே. கண்காணாத இடத்துல. அந்த காலத்தில் அந்தமான் நிக்கோபார் சிறையில் போய் போட்டுருவாங்களாம். இந்த வக்கீல் இருக்காங்க, கேட்டால் தெரியும். அந்தமான் நிக்கோபார் தான் கண்காணாத இடத்துல கொடூரமான தண்டனை. பல நாடுகளில் இப்படி தனிச்சிறைகள் இருக்கிறது. தனி தீவுகளில் ஒரு சிறை வச்சிருப்பாங்க, அங்கே போய் போட்டுருவாங்க. வரவே முடியாது, வெளி உலகத்தை பார்க்கவும் முடியாது. பத்மு என்னும் தீவில் கொண்டு போய் யோவானை போட்டாங்க. திவ்ய வாசகனாகி யோவான் கூச்சல் போட்டான். ஐயோ, இயேசு பற்றிய சாட்சிக்காக, அவருடைய ஊழியத்துக்காக பத்மு என்னும் தீவில் கண்காணாதவனாக கிடக்கிறேன், கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நாதி இல்லாமல் இருக்கிறேன் என்று கூச்சல் போட்டான். அந்த கூச்சல் போட்ட அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அப்படியே அழுது செத்து போனானா. ஆகிலும் நிலை எங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி பொற்கிரீடம் சூட்டி 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற ஒருவரை கண்டேன், கைகளை தட்டி. அதுக்கு பிறகு தான் வெளிப்படுத்தின விசேஷமே ஆரம்பிக்குது. இன்னும் வரும் காலங்களை அந்த கட்டப்பட்டு தனிமையில் கிடக்கிற நொறுக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி வரும் காலங்களை நம்ம யார் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதில்லை, புகழ வேண்டும் என்ற ஆசையோடும் சொல்வதில்லை. தேவன் அவனுக்கு அளித்த கிருபை உண்டு, வரங்கள் உண்டு, ஊழியங்கள் உண்டு. அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தமும் இல்லை. காதுள்ளவன் கேட்கட்டும். தாகமாக இருக்கிறவன் இலவசமா ஜீவத்தினை வாங்கி பானம் பண்ணட்டும். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு, ஆறுதலின் சத்தத்தை கேட்டு மக்கள் ஆறுதல் அடையட்டும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மக்கள் உணர்வடையட்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் சொல்லுகிறார்கள். போலியா சொல்லுகள் உண்டு, உண்மையா சொல்லுகள் உண்டு. அதை பற்றி நாம் விளக்கவே வேண்டாம். 400 பேர்கள் ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யோசேப்பை பார்த்து தானே, நீ போ, யுத்தம் பண்ணு, முட்டுவ, ஒருத்தர் கொம்பெல்லாம் விட்டுக்கிட்டு இப்படி முட்டி அவனை தள்ளிடுவ, அவனை நான் நாசமாக்கிடுவேன். 400 பேரும் மொத்தமாக சொன்னாங்க. ஒரே ஒரு தீர்க்க தரிசி சொன்னார், போகாத, நீ தோற்று போயிடுவ, வீணா மானம் கட்டு போயிடும், போகாதன்னு. பக்கத்தில் இருக்க இன்னொரு தீர்க்க தரிசி மட்டான் செவுட்டில் அடிச்சு சொன்னான், என்னை விட்டுட்டு எந்த வழியா உன்னிடத்தில் கர்த்தருடைய ஆவியான வந்தார், அதை சிறையிலே பதுங்கும் நாளில் அறிவாய் போனான். கையை தட்டுக்கடை. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா சொன்னார். கடைசி நாட்கள் அப்படித்தான் பாருங்களேன். தேவன் பங்கு பங்கா வகை வகையாய் கர்த்தர் சொல்லிக்கொண்டே தான் வருகிறார். வேதத்தில் அடங்கி இருக்கிற வார்த்தைகளும் வெளிப்பாடு தீர்க்க தரிசனங்களை அந்தந்த நேரத்திற்கு வியாக்கியானம் பண்ணுகிறான்னு சொல்லலாம். அதுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாங்கில், பாஷைகளில், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற உபகரணங்களை வைத்து எக்ஸாம்பிள் பண்ணி ஆண்டவர் இப்பொழுது இருக்க தீர்க்க தரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள் ஒழிய வேத வார்த்தையின் அடிப்படை இல்லாத ஒரு தீர்க்க தரிசனம் வரவே கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேத வாக்கியங்களின் அடிப்படை இல்லாமல், பேசிக் இல்லாமல் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கக்கூடாது. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவருடைய வேதங்களை, வார்த்தைகளை, அவருடைய கிருபைகளை தியானிக்கிறேன். அவர் இப்ப என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை என் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மத்தியில் என் தலையை உயர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 18:18 வாசிக்க கேட்கலாம். 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த பாருங்க, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தாங்க, கர்த்தர் எனக்கு சப்போர்ட்டா வந்துட்டார். நான் இருக்கேன், வாடா, பயப்படாத, வாடா அப்படின்ட்டார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார்.
கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்த தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார். பல வேளைகளில் நான் பாடுகளை அனுபவித்த காலங்களில், துக்கங்களை அனுபவித்த காலங்களில், வேதனைகளை அனுபவித்த காலங்களில் நான் தன்னந்தவியாய் தவித்த நாட்கள் யாரையாவது ஒருவரை அனுப்புவார் பாருங்கள். பெரிய ஆதரவாக இருக்கும், பெரிய பலனாக இருக்கும், பெரிய உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். கர்த்தர் யாரையாவது அனுப்புவார். என்னன்னா, சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்று சொல்லப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன் கேரளாவில் இருந்தார். அவர் தான் அந்த காலத்தில் அவரை பற்றி சொல்லுவாருங்களா, சாது சூண்டி காணிச்சால் அவன் ரட்சிக்கப்பட்டோம், சாது சூண்டி காணிச்சால் அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாது கையை நீட்டிட்டா அவன் என்ன செய்வான்? அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அப்போ ஒரு நாள் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவர் 10 நாளாக அவருக்கு நல்லா ஊழியம் செஞ்சார். இப்போ மாதிரி வசதியெல்லாம் அந்த காலத்து ஊழியக்காரங்களுக்கு கிடையாது. ஒரு 10 நாள் ஒரு சாப்பாடு கூட ஒன்றும் இல்லாமல் பட்டினி கிடக்கிறாரு. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பட்டினி கிடக்கிறாரு. பட்டினி கிடந்த உடனே இவருக்கு என்னவும் புரியலை. சரின்னு ஒரு பாலம் இருக்குது ரோட்டு சைடில், அங்கே போய் உட்கார்ந்தாரு. யாராவது வந்தவங்க நம்மளை பார்த்துட்டு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு உட்கார்ந்தாரு. இவருடைய ஒன்று விட்ட சித்தப்பா இவரிடத்தில் நிறைய நன்மைகளை வாங்கி அனுபவித்த சித்தப்பா அந்த வழியாக வர்றாரு. வந்தவுடன் நம்ம பார்த்துட்டு எந்த மோனை விட இருக்கணும் அப்படின்னு எதையும் கொடுப்பான்னா, அந்த காலத்தில் இந்த பனை ஓலையில் வேய்ந்த கொடை கேரளாவில் இருக்கும், இந்த ரவுண்டாக கொடை பார்த்துருப்பீங்க, அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. இவரை பார்த்த உடனே கொடையை திருப்பிக்கிட்டு அப்படியே போயிட்டார். கொடையை இப்படி பிடிச்சிருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் பார்த்து எவனா கேட்டுருவான் அப்படின்ட்டு இப்படி பிடிச்சிட்டு அப்படி போயிட்டார். போய் பக்கம் ரூமில் படுத்துட்டு அழுதுட்டு இருக்காரு. ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்தேன், இப்போ சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு. ராத்திரி 12 மணிக்கு மேலே அவரை கிறிஸ்துக்குள் வழிநடத்தின பாஸ்டருக்கு கர்த்தர் பேசுகிறார். நீ உடனே போ, என் தாசனாகிய சாது கொச்சுவஞ்சி இப்படி பட்டினியாக இருக்கிறான் போனார். அவர் எழும்பி ஒரு 4 படி அரிசியை, அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும், 4 படி அரிசியை ஒரு பையில் போட்டார். 4 தேங்காய் எடுத்து போட்டுக்கிட்டாரு. ஒரு தரையில் வச்சுக்கிட்டு 4 கிலோமீட்டர் நடந்தே போனார். போய் இந்த குடிசை வீட்டை, சாது கொச்சு குஞ்சு உட்காந்துருந்த வீட்டை தட்டினார். சாது, இவர் பசி கறக்கத்தில் கண் மூடி பிதிங்க அப்படியே கண் அடைச்சி போய் கதவை திறந்த. பாஸ்டர் நீங்களா, வாங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நீ கடந்தோம் அப்படின்னாரு. நீ படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அரிசி களைஞ்சி போட்டு கஞ்சி வச்சார். அந்த தேங்காவை சம்பல் செஞ்சார். சம்மந்தி என்ன செய்வாங்க, துவையில் செஞ்சார். செஞ்சுட்டு ஒரு அலுமினிய தட்டு நிறைய கஞ்சியை ஊற்றினார். இந்த துவையில் வச்சார். இது நல்லோണം குடிக்கி அப்படின்னாரு. முதல்ல இதை நல்லா சாப்பிடு அப்படின்னாரு. சாதம் அவ்வளோ 10 நாள் எப்படி சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு எல்லாம் திருப்தியான பிறகு கேட்டார், பாஸ்டர், நான் பட்டினியாக இருந்தது யார் உங்களுக்கு சொன்னது? நான் இப்படி சோர்ந்து கிடக்கிறது யார் உங்களுக்கு சொன்னது? பாஸ்டர் சொன்னார், உன்னிடத்தில் வாங்கி சாப்பிட்டவர் உன்னை மறந்தார்கள், உன்னோடு ஊழியம் செய்தவர் உன்னை மறந்தார்கள், நீ யாருக்கு சுவிசேஷம் சொன்னையோ அந்த ஜனம் கூட உன்னை மறந்தது, ஆனால் உன்னை அழைத்த தெய்வம் உன்னை மறக்கலப்பா. கையை தட்டுங்களேன். அந்த தெய்வம் சொன்னார், என் மகன் பட்டினியாக கிடக்கிறான் போன்னு சொன்னார், அதான் வந்தேன்னாரு. அப்போதான் அந்த சாது எந்திரிச்சார். கண்ணீர் மல்க முழங்கால் போட்டு மலையாளத்தில் இப்படி ஒரு பாட்டு பாடினார். தமிழ்லையும் இருக்குது, நான் மலையாளத்தில் பாடிட்டு தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். அம்மையும் அப்பனும் வீடும் தனங்களும் വസ്തു സുഖങ്ങളും കർത്താവത്രേ. അപ്പനും അമ്മയും വീടും ധനങ്ങളും വസ്തു സുഖങ്ങളും കർത്താവത്രേ. പൈതൽ പ്രായം മുതൽ ഇന്നേ വരെ എന്നെ പോറ്റി പുലർത്തിയ ദൈവം മതി. പൈതൽ പ്രായം മുതൽ ഇന്നേ വരെ എന്നെ പോറ്റി പുലർത്തിയ ദൈവം മതി. എൻ്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം
തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നേ. ആരും സഹായമില്ല, എല്ലാവരും കണ്ടും കാണാതെയും പോകുന്നവർ. ആരും സഹായമില്ലാവരും പാരിൽ കണ്ടും കാണാതെയും പോകുന്നവർ. എന്നാൽ നീക്കൊരു സഹായകൻ വാനിൽ ഉണ്ടെന്നറിഞ്ഞതിൽ ഉല്ലാസമേ. എന്നാൽ നീക്കൊരു സഹായകൻ വാനിൽ ഉണ്ടെന്നറിഞ്ഞതിൽ ഉല്ലാസമേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നേ. പിതാവില്ലാതോർക്കവൻ നല്ലൊരു താതനും പെറ്റമ്മയെ കവിഞ്ഞുത്രവാനും. പിതാവില്ലാതോർക്കവൻ നല്ലൊരു താതനും പെറ്റമ്മയെ കവിഞ്ഞുത്രവാനും. വിധവക്ക് കാന്തനും സാധുവിനപ്പവും എല്ലാവർക്കും എല്ലാം എൻ കർത്താവത്രേ. വിധവക്ക് കാന്തനും സാധുവിനപ്പവും എല്ലാവർക്കും എല്ലാം എൻ കർത്താവത്രേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നേ. കരയുന്ന കാക്കയ്ക്കും വയലിലെ റോസയ്ക്കും പച്ചവും ഭംഗിയും നൽകുന്നവൻ. കരയുന്ന കാക്കയ്ക്കും വയലിലെ റോസയ്ക്കും പച്ചവും ഭംഗിയും നൽകുന്നവൻ. കാട്ടിലെ മൃഗങ്ങൾ ആറ്റിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശനെ നോക്കിയിടുന്നേ. കാട്ടിലെ മൃഗങ്ങൾ ആറ്റിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശനെ നോക്കിയിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നേ. ആരും സഹായം ഇല്ല എന്ന് പാരിൽ കണ്ടും കാണാതെയും പോകുന്നവർ
எனக்கு யாருமே உதவி செய்ய யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை ரோட்டில் கண்டும் காணாமல் போகிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சகாயன் வானத்தில் இருக்கிறார் நினச்சி என் உள்ள சந்தோஷத்தை நான் நிரம்புகிறது. என்னால் எனக்கு ஒரு சகாயன் வானில் உண்டன் அறிஞ்சதில் என்னால் எனக்கு ஒரு சகாயன் வானில் உண்டன் அறிஞ்சதில் உல்லாசமே. எனக்கு ஒரு உதவி செய்கிற வல்லவர் இருக்கிறார் என்பதில் எனக்கு பேரானந்தம் வந்துருச்சு. கரையுന്ന காக்கைக்கும் வயலிலே ரோசைக்கும் பச்சவும் பங்கியும் நல்குந்தவன். காட்டில் பறக்கிற பறவைகள், கடலில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். கரையுന്ന காக்கைக்கும் வயலிலே ரோசைக்கும், காக்கைகளுக்கும் காட்டு புஷ்பங்களை உடுத்தி வைக்கிறவர். பட்சமும் பங்கு சாப்பாடும் அழகும் கொடுக்கிறவர். காட்டிலே மிருகங்கள் ஆற்றிலே மத்சியங்கள் எல்லாம் சர்வேசனை நோக்கிடும்னே. காட்டில் இருக்கிற மிருகங்களும் ஆற்றில் இருக்கிற மத்சியங்கள், மத்சியம் தான் மீன், ஜீவராசிகள் எல்லாம், தண்ணியில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் யாரை நோக்கி பார்க்குதான்? சகல ஜீவனும் கர்த்தரையே நோக்கி பார்க்கின்றன. நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையை விட உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது சுவாமி. சங்கீதம் 37, 18, 19 சொல்லுகிறது, உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு முறை மாவீரனாய அலெக்சாண்டர் பல நாடுகளை பிடித்துவிட்டு மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளை பிடிக்கும்படி எத்தனித்தான். சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பிடிச்சிட்டு கடைசியில் எருசலேமை பிடிக்க வகையை தேடினான். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். இப்போ எருசலேமில் இந்த செய்தி கேட்ட உடனே எல்லாரும் பயந்தாங்க. சின்னஞ்சிறு பட்டணம், சின்னஞ்சிறு நாடு. உடனே அங்கே என்ன செஞ்சாரோ, அங்கே ஒன்றும் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தார். எருசலேம் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியர் இருந்தார். அவர் பேர் ஹெட்குவா. என்ன பேர்? ஹெட்குவா. அவர் எல்லா புரோகிதர்களையும் ஆசாரம் வர சொன்னார், எல்லா லேவியர்களையும் வர சொன்னார். உங்கள் அங்கிகளை போடுங்கள் என்றார். போட்டார்கள். உங்களுடைய எல்லா ஏபத்தை தெரித்துக் கொள்ளுங்கள் என்றால், தலையிலே கிரீடத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். கையில் தூப கலசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார். வரிசையாக நிறுத்தினார். வரிசையாக நிறுத்திட்டு மாவீரன் அலெக்சாண்டர் எருசலேமை நோக்கி குதிரைப்படையில் வருகிறான். வந்தவுடன் இவங்க எதிர்த்து வெண் வஸ்திரம் தெரித்து தூப கலசத்தை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்ட்டு தூப கலசத்தை ஆட்டிக்கிட்டே எதிர்த்தா போகிறாங்க. இவன் சற்று வியந்து போனான். என்ற எல்லா இடத்துலையும் படைகள் வரும், பீரங்கி வரும், குண்டு மழை பொய்வார்கள். இது என்ன, யார் இவங்க வெண்வஸ்திரம் செட்டு ஏதோ கையில் போட்டு ஆட்டிக்கிட்டே வராங்களே என்னன்னு செக்ரட்டரி சொன்னார், சார் இவங்க எல்லாம் கடவுளையே நம்புகிறவங்க. யார? வானத்தின் பூமி உண்டாக்கின கடவுளை நம்புகிறவர்கள். அதனால் அவங்க சண்டைக்கு வர்றது மாதிரி தெரியலை, சமாதானத்துக்காக ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வராங்க போட்டுக்கொண்டு டக்குன்னு குதிரையை விட்டு இறங்கினான். இறங்கின உடனே அவங்க எல்லா ஆசாரியர்களுடைய நெற்றியிலும் ஒரு பட்டம் இருக்கும், நெற்றி பட்டம். அந்த நெற்றி பட்டத்தில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அதை போய் உற்று பார்த்தான். அதில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது. என்ன வாசகம் எழுதி தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு, கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆசாரிய நெற்றியில் அது எழுதியிருக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒன்று ஹோலினஸ் டு த லார்ட், கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதியிருந்தது. அதை பார்த்தான். ஐயோ, நம்ம எல்லா நாட்டிலையும் ரத்தம் சிந்தணும், இந்த பரிசுத்தமான இடத்துல ரத்தம் சிந்தி அசுத்தப்படுத்தணுமா? இந்த பரிசுத்தமானவர்களை மனிதர்களை கொலை செய்ய வேண்டுமா? வேண்டாம் என்று அப்படியே திரும்பி போய்விட்டான். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் எழும்ப முடியாது. கையை தட்டுங்களேன். சத்துருக்களுக்கு மத்தியில் தேவன் ஒரு தலையை உயர்த்தினார். பயப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறது உண்மையானால், தேவனுடைய வார்த்தையின்படி தியானித்து அவரை தேடுகிறது உண்மையானால், உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் தேவன் உங்களை சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வார், அல்லது உங்களை விட்டு வெகு தூரத்தில் நிறுத்துவார். உங்கள் எல்லையிலே அவர்கள் கடந்து வரவே முடியாது. நீதிமொழி 24, 21, 22 சொல்லுகிறது, கலகக்காரர்கள் சடிதிலே எழும்புவார்கள். யாத்ராம் 23, 22 சொல்லுகிறது, நான் சத்துருக்களுக்கு சத்துருவாகவே இருப்பேன். கையை தட்டுங்களேன். உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவே இருப்பேன். உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். யுத்தத்திற்கு உன் விரல்களை நான் பழக்குவிக்கிறேன். கோச்சு கொடுக்கிறேன்ப்பா, எப்படி யுத்தம் பண்ணணுங்கிறது,
எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறது, எப்படி விசுவாசத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் உனக்கு கோச்சிங் தரேன். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். கையை தட்டுங்களேன். சங்கீதம் 109:31 சொல்கிறது, எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக கர்த்தர் அவன் வலது பார்சத்திலே நிற்பார். யோசுவா 3:9 சொல்கிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். 1986 வருஷம் நான் கோயில்பட்டி பட்டணத்துக்கு என்னை ஒரு பெரிய கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கேரளாவிலேருந்து வந்திருந்தேன். அப்போ நான் தமிழ்நாட்டுக்கே குடி வரல. அப்போ வந்த உடனே ஒரு 10 நாளாக நடக்கும். அப்போல்லாம் 10 நாள் 15 நாள்லாம் மீட்டிங் நடக்கும். தினம் கூட்டம், ஜனம் பிதுங்கி வழியும். இப்போ தானே ஒரு நாள் கூட்டத்துக்கு ஆள் வர மாட்டேங்குது, அவ்வளோ கூட்டம் வருவாங்க. அப்போ எனக்கு கடைசி 4 நாள் கொடுத்துருந்தாங்க. சரி, எனக்கு எப்பவுமே என்றைக்குமே எனக்கு கடைசி 4 நாள் தான் கொடுப்பாங்க. அப்போ கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டேன். வந்த உடனே பிரசங்கம் பண்ண போகிறேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பாட்டு தான் முதல்ல பாடுவேனே, ஒரு பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணினேன். டேய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா ஒரு 20 பேர் கத்தி, கம்பு, அருவா எல்லாத்தையோட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா எங்கள் சாமியை வெட்டுறேன்றியா, குத்துறேன்றியா, என்ன பேசு, உன் சாமியை பற்றி பேசு, இப்போன்னு கத்திக்கிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் சட்டை 4-5 பேர் சட்டையே போடலை. அப்போ நான் சொன்னேன், என்னன்னு தெரியல, என்ன விஷயம் அப்படிங்க. நேற்று நீ தானே எங்கள் சாமிக்கு ஆடு விட்டுறான், கோழி விட்டுறான்னு பேசினவன், அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, ஐயா நான் இன்றைக்கி தானே வர்றேன். இல்லை பேசக்கூடாது, இறங்குடா, இல்லாட்டி வெட்டிப்பிடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. நான் சொன்னேன், அதில் ஒரு பெரியவர் இருந்தார். ஐயா நீங்கள் பக்தர்கள்னு தெரியுது, ஏதோ நீங்கள் மனக்காயப்பட்டிருக்கீங்க, அதனால அந்த கோபத்தில் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. நீங்கள் இங்கேயே நில்லுக்காங்க. நான் என் தெய்வத்தினை தவிர வேறு யாரையாவது பேசுனா நீங்கள் வெட்டிடுங்க, என்னை விட்டுறாதீங்க, வெட்டிடணும். ஏதோ அறிவு கட்ட லூசு பையன் நேற்று ஏதோ பேசிட்டு போயிருக்கான். பேசுகிறவன் பேசிட்டு போயிடுவான் பார்த்துக்கங்க. அங்கே இருக்கிற பாஸ்டருக்கு தான் அடுத்து வேணேன். கேட்டீங்களா? இப்போ நீ மீடியாவில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, நீங்கள் பேசிட்டு வைராக்கியத்துக்கு மைக்கத்தை முழுங்கி பேசிடுவீங்க. அடுத்து சேனல்காரன் யார் பிடிப்பான், என்னைய டங்குவார் அத்துருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு எமோஷனலாக அப்படி இப்படி பேசிட்டீங்கன்னா, அதனால தான் ஏரில் போகிறது கரெக்டாக ஃபில்டர் பண்ணி பேசணுங்கிறது. எக்க தப்பாக பேசிட்டு யாரா அப்படின்னா மாட்டி வைக்கிறது. யாரையா மாட்டுவாங்க? இந்த நான் அட்மின் போட்டார்னு ராஜாவை சொல்ல முடியுமா? இந்த வாய் பேசல, வா நீ தான் பொறுப்பேற்கணும் பாங்க, தங்குவார் அந்து போயிடும். அப்போ நான் சொன்னேன், ஏதோ லூசு பைய பேசியிருக்கான், நீங்கள் கேளுங்க ஐயா, ஏதாவது தப்பாக பேசுனா வெட்டிடுங்க அப்படிங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது, சரி பேசுகிறா பார்ப்போம் அப்படின்னா. அப்பவும் இறங்கலை. எல்லாரும் கம்பு தடியோடு அப்படியே காவக்காரங்க மாதிரி ஸ்டேஜை சுற்றி நிற்கிறாங்க. பேசினேன், பேசி ஜெபம் பண்ண. கடைசியில் வந்தோடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே முடிய வல்லமை இறங்கட்டும்னு. 20 பேரும் கீழே ஃப்ளாட்டு, எந்திரிக்கவே இல்லை. நான் சொன்னேன், அது பக்கத்தில் அவங்க சொந்தக்காரெலாம் என்னையானாங்க, ஏதாவது நான் தப்பாக பேசினேன்னா, ஏதாவது உங்கள் சாமியை திட்டினேன்னா, அப்படி திட்டினா என்னை வெட்டுன்னு தானே உங்களை சொன்னேன், ஏன் என்னை வெட்டில் படுத்துக்கிட்டீங்க? நான் பேசவே இல்லைல்ல, பேசாமல் எப்படி வெட்ட முடியும்? யாரோ ஒரு முட்டாள் வந்து பேசிட்டு போயிட்டான். அவங்களுக்கு வைராக்கியத்துக்கு பேசணும்னு நினைப்ப, அடுத்து அந்த பாஸ்டர் அந்த ஊரில் ஊழியம் செய்ய வேண்டாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதனால் நான் அதை மற்ற உங்கள் சாமியை பற்றி பேச என்ன தெய்வம் அழைக்கல, என்னுடைய இரட்சகரை பற்றி பேசுவதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புனாங்க, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இப்படி இருந்தீங்கன்னா தான் ஊர் நல்லாயிருக்கும், எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும். உங்கள் ஏயா எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துங்க. எல்லாரும் அப்படி இல்லை ஐயா, ஒரு சிலர் புத்தி இல்லாமல் பேசுகிறாங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அப்படி நற்செய்தியை பேச மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வேறொன்றும் இல்லை. 20 பேரும் என்கிட்ட வந்து காலில் விழுந்தாங்க, முழங்கால் போட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆசிரம். நீங்கள் நடத்துங்க 4 நாளைக்கு, நாங்கள் துணைக்கு நிற்கிறோம். இல்லை இல்லை நாளைக்கு கம்பு தடியோடு வந்து நின்றுக்காங்கடா. எதுக்கியா வெட்டுறதுக்கா? இல்லையா பாதுகாப்புக்கு. ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் இருக்கும்படி செய்வார். நாம் வழியை கரெக்ட் பண்ணிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். எலியனுடைய ஆத்துமாவை ரட்சித்து கர்த்தர் அவர் வலது பார்சத்தில் நிற்பாராம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார்.
கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருங்கள், அவருடைய வசனத்தை தியானியுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கையிடும் எல்லா வேலைகளும் எடுத்து ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கேஎஃப்சி சிக்கன், கண்டகி ஃப்ரைட் சிக்கன், கண்டகின்னு ஒரு மாநிலம் இருக்கு. மாநிலம் தானே, ஊரா மாநிலம். அதில் ஒருத்தர் இருந்தார், வேலை எல்லா இடத்துலையும் போனார், வேலையும் கிடைக்கல, அவர் செய்கிற வேலை எல்லாம் விளங்கலை, பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டம். கடைசியில் ஒரு கோழியை வாங்கி இவராக ஏதோ 2-3 மசாலையை போட்டு இப்போ இது பண்ணி பொரித்து 2 வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கே, நாளைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்கினாங்க. நாளைக்கு செஞ்சார். அப்படி வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தாரு. கர்த்தரை அறிஞ்சிக்கிட்டவர் கொடுத்தாரு. இப்போ உலகமெல்லாம் அந்த கண்டகி சிக்கன், கேஎஃப்சி சிக்கன் உலகமெல்லாம் பிரசித்தமாயிற்று. சோர்ந்து போன உங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு புதிய வாசலை திறப்பார். சாதாரண ஆச்சி மசாலாக்காரங்க 4-5 வீடுகளுக்கு மசாலா செஞ்சு கொடுத்தாங்க அந்த அம்மா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிஸ்னஸை கர்த்தர் மாற்றி உயர்த்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகில் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலேயே நமக்கு மேன்மை வரல, காசு வரல, பணம் வரல, புகழ் வரலைங்கிறதுனால சோர்ந்துறீங்க. நான் பொறுமையுடன் கர்த்தருக்காய் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:19 அது அப்படி சொல்லுகிறது. நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழி 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். லூக்கா 16:10 சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அவனை அதிகாரியாக்குவார். அப்போஸ்தலர் 3:26 சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் தம்முடைய மகனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். லூக்கா 13:13 சொல்லுகிறது, உன் கையை வையும், அப்பொழுது அவன் உயிரோடு எழுந்திருப்பான், அவன் சுகமாவான். ஆண்டவருடைய கைக்கு அந்த சக்தி இருக்கிறது. மார்க் 16:18 வியாதிஸ்தர்கள் மேல் அவர் தன் கரங்களை வைத்தார், அப்படியே சுகமானார்கள். இதைத்தான் தம்முடைய ஊழியர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் வியாதி உள்ளவர்கள் மேல் தங்கள் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள், சுகமடைவார்கள். கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்த, அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான காரியம். நான் 1989 மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கொண்டு போனேன். ஜபல்பூரில் சுற்றிலும் பேசினோம். இங்கிருந்து ஒரு 40 ஊழியர்கள் என்னோடு வந்திருந்தார்கள். எல்லா வயதானவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள். அங்கே அப்போ எல்லாம் எங்களுடைய ஃபெல்லோஷிப்பில் என்ன செய்வாங்கன்னா, நோட்டீஸ் அடித்து வால் போஸ்டர் அடித்தெல்லாம் பிரசங்கம் பண்ண வைக்கிறதில்ல. எல்லோரும் கூடி உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாரும் பேரையும் சீட்டில் எழுதி உருட்டி போட்டு ஒன்று எடுப்பாங்க. யார் பேர் வருதோ அவங்க தான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணணும். இப்போ மாதிரி நீ பேசு, எனக்கு ஸ்டேஜ் கொடுக்கல, உனக்கு ஸ்டேஜ் கொடுக்கல, போட்டி போகாமல் அன்றைக்கி இருக்க கர்த்தர் யாரை சொல்கிறாரோ அவங்க தான் பேசணும். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், ஒரு 19-20 வயசுக்குள்ளே இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 2-3 பேர் அப்பமும் இப்போ உள்ள மாதிரி அப்பமும் இருப்பாங்கல்ல, இப்போ தினகரன் மாதிரி நடிக்கிறான் பாரு, டிஜிஎஸ் தினகர் அங்கிள் மாதிரி நடிக்கிறான் பாரு, இந்த வயசில் இது தேவையா தம்பி? கொஞ்சம் ஆட்டம் போடுறது கொஞ்சம் அளவாக ஆட்டம் போடணும், ரொம்பலாம் நடக்கும். நாங்களாம் எத்தனை வருஷம் ஊழி அனுபவம், எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் அழுது கொண்டே இருப்பேன், பதிலே பேச மாட்டேன். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். வேட் ஆஃப் கிரைஸ்டுடைய நிறுவனர் ஜேடிஎன் ராஜேந்திரன், அவங்க தம்பி வேட் ஆஃப் கிரைஸ்டோட ஓனர் ராஜேந்திரன் அண்ணன், மற்ற ஸ்டைமன் ஸ்டான்லி, நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. நிறையா ஊழியர்கள்லாம் வந்திருக்காங்க. விஜிமா ஸ்டான்லி அண்ணன், அவங்களுடைய மிஷினரிகள் ஜாய் மேத்யூன்னு ஜபல்பூர்லலாம் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ வயசாயிருக்கும்னு நினைக்கிறேன், அப்போவே ஒரு வாலிபர். அப்போ அவங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த எப்பவுமே என்னை தூண்டி விட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற 2 பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாம் லைட்டில் நின்று ஸ்டேஜில் நின்று ஹாலஜன் லைட் போட்டால் தான் உங்களுக்கெல்லாம் சுகமளிக்கும், வல்லமை இறங்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் 2 கட்டையும் போட்டுக்கிட்டு நடக்கிறாரு, அவரெல்லாம் சுகமாக்க மாட்டீங்களா அப்படின்னு கிண்டுறது மாதிரி கேட்டார். நான் அப்போ சின்ன பையன், இந்த இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, இயேசுநாதரை மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், ஏன்னே அப்படி சொல்கிறீங்க? ராத்திரியில் உயிரோடு இருக்க இயேசு பகலில் செத்தா போயிட்டாரு அப்படின்னு கேட்டேன். ராத்திரியில்
உயிரோடு இருக்கிற இயேசு பகல்ல செத்தா போயிட்டாரு அப்படின்னு போனேன். ஆண்டவரே ஏதாவது அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனேன். பைபிளை பிடிங்க நான் உங்கள்கிட்ட கையிலே கொடுத்துட்டு போன உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடந்து 2 கட்டையும் பிடிக்கிட்டேன். அந்த ஆள் தள்ளாடி ரயிலுக்குள்ள உள்ள போனாரு. தள்ளாடி போனாரு, நின்னாரு. அப்புறம் இப்படி இப்படி கை கால் நடுங்கிச்சு. கடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. கையை தட்டுங்களேன். அங்கிட்டு ஓடி திருப்பி ஓடி வந்தவர் இயேசு கிறிஸ்துவனை சோமாக்கிட்டானு இயேசு மசிக்கு ஜேன்ட்டா இருப்பாருங்க. வந்த 40 பேர் 2வது ரசிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கும் இது எப்படி நடக்குதுன்னு இன்னைக்கு வர தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனா சுகமானவங்களுக்கு தெரியும். எங்கிருந்தோ ஒரு வல்லமை வந்தது. கைகளை தட்டி யார் உன்னை சுகமாக்கினா? சுகமாக்க 40 வயசு முடவனுக்கு வந்து ஆசாரியர் பாஸ்டர்லாம் கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாதியா. ஒருத்தர் எழுந்து நடன்னு சொன்னாரு, நான் நடக்கிறேன், அதான் எனக்கு தெரியும். எழுந்து நட. பிறவி குருடன் அந்த பார்த்த உடனே சொன்னா, நான் அதெல்லாம் தெரியாது, எனக்கு மனுஷன் நடக்கிறதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு எப்படி நினைச்சுன்னு தெரியாது. இப்பவும் நான் சொல்றேன், 40 வருஷ ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறது. தீர்க்க தரிசனம் சொன்ன என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க, யாரும் கையிட்டுனா எனக்கு சொல்ல தெரியாது. நான் குறி சொல்றவனா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த நேரத்தில் என்னை ஏவப்பட்டு என்ன பேசணும் அதுதான். அதை நானே இல்லை என்று மறக்கவும் மாட்டேன். நானே அது எப்படி சொன்னேன்னு எனக்கும் தெரியாது. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி பேசுகிறேன், என்ன சொல்லுகிறேன், என்ன செய்கிறேன், எப்படி எங்கிருந்து வல்லமை வந்து இது தெரியுது. ஆயிரக்கணக்கான ஏன் லட்சம் கூட சொல்லலாம், லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய ஊழியத்தின் தெய்வீக சுகத்தை அனுபவித்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது என்று இன்று வரை எனக்கு தெரியாது. பட் நான் ஜெபித்தா கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஒரு அல்லேலூயா, அவ்வளவுதான். ஜெபம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து வல்லமையை இறக்குகிறது, அற்புதத்தை கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுவாங்க, நான் அப்படி பார்த்தேன், நீ இப்படி பார்த்தா, அதெல்லாம் நான் பார்த்தேன்லாம் சொல்ல மாட்டேன். எப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. அப்படின்னா எனக்கு ஸ்டண்ட் வச்சிருக்கு, உள்ள ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்கேன். எனக்கு டாக்டர்கிட்ட போய் அப்போலோவில் போய் அட்மிட் பண்ணணும். நானே விரலை வச்சு உள்ள ஸ்டண்டுக்கு பதில் அந்த அடைப்பட்ட எடுத்து விட்டுருக்கலாம். நகம் விளையாடுறது, எங்கள் கால் வலி தாங்க முடியலங்க. புல்பீட்டில் தான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நான் வைக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்டைல் நினச்சி சிலர் வச்சுக்கிறீங்க. அதை நினச்சி எனக்கு சிரிப்பாக வரும். டே, எனக்கு கால் நிற்க முடியாமல் வைக்கிறேன்டா. நீங்கள்லாம் எதுக்கு வைக்கிறீங்கன்னே எனக்கு தெரியலை. நான் ஸ்டைலுக்கெல்லாம் வைக்கலை, எனக்கு கால் முடியாது. எத்தனையோ பேர் வீல் சேரில் நடக்க முடியாமல் வருவாங்க. கர்த்தர் இந்த கூட்டத்தில் சோமாக்கிடுவார். எனக்கு 2 பேர் மேடையில் கையை பிடிச்சி மேலே ஏற்றி விடுறான். எனக்கு தெரியல என்னைக்கு என்னைய கர்த்தர் தொட்டு சுகமாக்க போகிறாருன்னு. நான் சாதாரண பாடுள்ள மனுஷன். இந்த மகிமையின் பொக்கிஷத்தை கர்த்தர் மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் என்று ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அதற்கேற்ற பலன் உண்டு. நீதிமான் என்று ஒருவனை ஏற்றுக்கொண்டார், நீதிமானுக்கு ஏற்ற பலன் உண்டு. தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்வீர்களானால் தீர்க்கதரிசிக்கேற்ற பலன் உண்டு. நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வேதத்தை தியானியுங்கள், ஆண்டுடைய வழியிலே நடங்கள். கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் மேலே உங்கள் தலையை உயர பண்ணுவார். உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அற்புதத்தை செய்வார். உங்கள் கையிடும் வேலையில் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எத்தனை சந்தோஷம். கண்களை மூடுவோமா? நான் ஜெபிக்க போகிறேன். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. Thank you Jesus name. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா திருக்கரத்தின் இசைக்கருவினார் நாள்தோறும் என்
உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாளோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் சித்தம் போல். எல்லாரும் முழங்கால் படித்து நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயா உன் பாதம்
அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. 2 நிமிஷம் ஆராதிப்போமா? Jesus name, Holy Spirit of God. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிங்க, அவருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க. தேவ கரம் இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போறது. Thank you Jesus. ஆத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசண்டேக்கே லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமேன் அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே. ஆவில் நிரம்பே வல்ல தேவரீரல்லா வேறே தஞ்சம் ஆரியேன் கைவிடாமல் நேசத்தால் ஆற்றி தேற்றி தாங்குமே. நீரே எந்தன் நம்பிக்கை நீர் சகாயம் செய்குவீர். ஏதோ மற்ற ஏழையை சேட்டையாலே மூடுவீர். Oh, Holy Spirit. குறைகள் யாவும் நீக்கிட நாதா நேசம் பூரண தீக்குற்றோரை தாங்கிட நீரே மாதா யாவர நான சூத்த பாவிதாம் நீரோ தோய தோயரே நானீதி கேடுள்ளான் நீ நீரைந்த நித்யரே நானீதி கேடுள்ளான் நீ நீரைந்த நித்யரே.
Holy Spirit of God, வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராய் இயேசுவப்பா, மகாராஜனே, உம்முடைய ஆலயத்திலிருந்து தியானம் பண்ணவும், எங்கள் வழியை சரி பண்ணி கொள்ளவும், எங்கள் சத்துருக்களும் எங்களுடைய சமாதானம் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கை உம்முடைய மாதிரியாக மாறவும், கையெடு வேலையை ஆசீர்வதிக்கவும் கிருபை அளித்தருளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுமே தேவ கிருபை இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும். உம்முடைய ரத்தத்தை எங்களுமே பூசிக்கொள்கிறோம். காத்து விளையாடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.